No, Shiva. ஏய் நீலா, ஏய் கதவு தர நீலா, ஏய் கதவு தரன்றல நீலா. லாஸ்ட் சிகரெட்மா நீலா, கதவு தரடா. துறையன் உனக்கு தம்மடிக்க கத்து கொடுத்த குருவையே நீ ஏமாத்துறியா? இதெல்லாம் நியாயமே இல்ல. லாஸ்ட் சிகரெட் ஃபர்ஸ்ட் கேஸை விட கேக்கா இருக்கும். சாரிடா சிவா. ஏய் குடுடி, காதாடிச்சிட்டு இருக்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் பஃபாது குடுறி. லாஸ்ட் பஃப் வேணுமா இல்ல லாஸ்ட் கிஸ் வேணுமா? ரெண்டும் வேணும்டி. உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன பாஷா, பசங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. என்ன ரவி, வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. உங்க எல்லாரையும் எதுக்காக நான் கூப்பிட்டேன்னா, 6 மாசத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது. பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கட் அவுட் சென்டர்ல நிக்குது. நம்ம கொடிக்கும் இப்போ உயிர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இது இப்படியே தொடரணும். ஊர் மக்கள் அந்த நாகிரெட்டி பேரே எடுக்காத மாதிரி பண்ணணும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஓன் கட் அவுட் இருக்கணும் நாகிரெட்டி. அன்புள்ளம் கொண்ட தலைவர், நமது கட்சியின் தலைவர் திரு ஜனார்தனன் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து இங்கு உரையாற்ற வருகை தந்திருக்கிறார். மக்களே, நியாயமான தேர்தலுக்கான நேரம் வந்துவிட்டது. அதிகாரம் செய்யும் கட்சியின் கீழ் நசுங்கிக் கொண்டிருக்கும் மக்களே, இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. வளர்ச்சிங்கிற பேர்ல உங்க சொத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. திட்டங்கள்ங்கிற பேர்ல உங்க எதிர்காலத்தை கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விவசாயியாவது தற்கொலை பண்ணதை பார்த்திருக்கீங்களா? சாரை பார்த்து உதவி கேட்க வந்து. அப்படியா? அவங்க வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்க. பரவாயில்ல, இருக்கோம் சாமி. சரி, அப்படின்னா அங்க போய் உட்காருங்க, நான் வரேன். வாதை. இந்த தேர்தல்ல உங்க ஓட்டோட மதிப்பு என்னன்னு காட்டுங்க. ஏழைகளுக்காக பாடுபடுற நம்ம கட்சிக்கு ஆதரவு தாங்க. ஜெய் ஹிந்த். கேமரா எடுத்துடா. அண்ணா 2 பேரும் இப்படி நில்லுங்க, ஒரு போட்டோ. என்ன சிவா, ஸ்பீச் எப்படி இருக்கு? செமையா இருந்துச்சுண்ணா. சூப்பர் ஹெட்லைன்ஸ் கிடைச்சு. நாகிரெட்டியின் தலைமை. நாகிரெட்டி ஐயா, வணக்கம் ஐயா. உங்க பேரு ஐயப்பா தானே? என்ன விஷயம்? என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க ஐயா. நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஐயா சொல்லணும், என்கிட்ட இல்ல. ஆனா அதை ஆக்கிரமிச்சது உங்க ஆளுங்க தான் ஐயா. நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லி என் நிலத்தை வாங்கி கொடுக்கணும் ஐயா. இந்த தொகுதியில எனக்கு ஆகாதவங்க யாரு இருக்காங்க? உன்னோட சேர்த்து எல்லாம் என் ஆளுங்க தான். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல சொல்லுமே தவிர என்கிட்ட கிடையாது. வந்துட்டான் பெரிய ஐயப்பா, சாருக்கு டைம் ஆகுது, நீ கொஞ்சம் இப்படி வா. ஒரு நிமிஷம் ஐயா, கேட்டு பார்க்கறேன். கொஞ்சம் ஐயா, கேளுங்கய்யா. ஐயா, 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 இங்க நிலத்தை வாங்கி கொடுங்கய்யா. மனசு வைங்க ஐயா. ஐயா, ஐயா, நான் சொல்றதை ஐயா, ஐயா, கேளுங்கய்யா. ஐயா, சொல்லாதீங்க ஐயா. ஐயா, மனசு வைங்க ஐயா. ஐயா, ஐயா, கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. கேளுங்கய்யா. ஐயா, ஐயா, இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போங்க ஐயா. ஐயா. ஹலோ, நான் நாகிரெட்டி பேசுறேன். சொல்லுங்கண்ணா, என்னென்ன விஷயம்? இந்த ஐயப்பா இருக்கான்ல, அதான் அந்த இட பிரச்சனை. தெரியும்ண்ணா. அவனும் அவன் பொண்டாட்டியும் இன்னைக்கு கட்சி ஆபீஸுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் என்ன கேவலப்படுத்திட்டாங்க.
இது இப்படியே விட்டா ஊரெல்லாம் பரவிடும். அந்த ஆளோட விஷயம் மக்கள்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்க. சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன்.